ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லஞ்ச் வந்து காலையிலேயே முடிச்சாச்சுங்க. பீர்க்கங்காய் கூட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூக்கல் போட்டு சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் சமைச்சா வந்து கொஞ்சமாக ஆகிடுது. பீர்க்கங்காய் வந்து கூட்டு செஞ்சால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சிக்கனில் போட்டு செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் தோல் கூட வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து சட்னி செய்வாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை கூட செஞ்சது இல்லைங்க, ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து அந்த சட்னியில் வந்து என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நூக்கல் சாம்பார் தாங்க. நான் ரெண்டுமே வந்து இன்றைக்கி நீர் சத்தான பொருள் தான் செஞ்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவும் நூக்கலும் ரெண்டுமே வந்து நீர் சத்தான பொருள். இப்போ வந்து அதிகமாக அதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து 2 நாளாக வந்து ஆர்டரே வரவே இல்லைன்னு. பரவாயில்ல, ஒரு 2 days நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. நமக்கு வந்து ஆர்டர் வந்துடுச்சு. நமக்கு வந்து அதிகமாக ஆர்டர்ஸ்லாம் ஒன்றும் வரவே இல்லைங்க. ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நான் முதலே வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு ஆர்டர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வராமல் இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆர்டர் வந்துகிட்டே இருந்தால் 1 வந்தால் கூட 2 வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். நமக்கு பல்க் ஆர்டர்ஸ் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி 1-2 ஆர்டர்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாக வந்து லிஸ்ட்டில் வந்து எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஏன்னா எங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் நேமில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நம்பரில் தான் வந்து அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நானும் வந்து என் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஓடிபி வந்து அவர் தான் எனக்கு சொல்லணும். ஓடிபி வந்து அவர் நம்பருக்கு தான் போகும். அந்த மாதிரி டைமில் அவர் ஆஃபீஸில் இருக்கிறதால எனக்கு வந்து ஓடிபி சொல்ல முடியல. அதனால வந்து நானும் ஆட் பண்ணல. சரி, ஹாலிடேஸ்லேயாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி தாங்க ஒர்க் அதிகமாகவே இருக்கும். ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம், அன்றைக்கி தான் வந்து எல்லா வேலையுமே செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லிஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 hour 2 hour கிட்ட ஆகுங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் முதலே வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எவ்வளோ தான் கவனமாக செஞ்சாலும் ரீகரெக்ஷன் வந்து திருப்பியும் இருக்கும். அது வந்து ரீகரெக்ட் பண்ணி திருப்பியும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது எப்படியும் 1 hour 2 hour கண்டிப்பாக ஆகும். இந்த மாதிரியே டைம் போயிட்டே இருக்குது. லிஸ்ட்டில் வந்து இன்னும் பொருள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் டைம் எனக்கு சரியாக வந்து கிடைக்கல. இன்னும் வந்து ஆட் பண்ண வேண்டிய பொருள் வந்து நிறைய இருக்குது. லிஸ்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு இதே மாதிரி வந்து எந்த பேக்கிங் வீடியோவும் இல்லைங்க. 4 நாளைக்கு இருக்குது, பார்க்கலாம். 4 நாளைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு வந்து வேறு வீடியோஸ் எதனா வந்து கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி வீட்லேயே நீங்களும் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.